என்னுடைய பேர் சிவனான் கிஷோர். இம்முறை வன்னி மாவட்டத்தில் தமிழர் விடுதலை கூட்டணியில் முதன்மை வேட்பாளராக போட்டியிடுகிறேன். என்னுடைய இலக்கம் 9 நம்பர். நான் கடந்த காலத்திலே யுத்த காலத்திலே செஞ்சிலுவை சங்கத்திலிருந்து மக்களுக்கு பல சேவையை செய்தேன். அது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அதன் பின்பு 2004ஆம் ஆண்டு விடுதலை புலிகளினால் நியமிக்கப்பட்டு நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டு 2010ஆம் ஆண்டு தேர்தலிலே விடுதலை புலிகளினால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு தமிழரசு கட்சி இடம் தராத காரணத்தினால் நான் என்னுடைய பாதுகாப்பு கருதி நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது 2 தடவை வீட்டுக்கு குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட காரணம் என்னை பாதுகாப்பு கருதி அரசாங்கத்துடன் கேட்டனை ஒழிய நான் தேசியத்துக்கோ தமிழ் மக்களுக்கு எதிராகவோ எந்தவித அறிக்கையும் நான் விடவில்லை. இம்முறையும் நான் தமிழரசு கட்சியில் இந்த தேர்தலில் கேட்டு அவர்கள் எனக்கு தராத காரணத்தினால் மக்களின் வேண்டுகோளுக்கு தமிழர் விடுதலை கூட்டணியிலே இம்முறை வன்னி மாவட்டத்திலே போட்டியிடுகிறேன். இந்த கட்சியை நான் வளர்க்க முடிவெடுத்திருக்கின்றேன். இனி வரும் காலங்களிலே இனிமேல் வருகின்ற நகர சபை தேர்தல், பிரதேச சபை தேர்தலிலே இளம் சமுதாயங்களையும் பெண்களையும் உள்வாங்கி இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு இந்த கட்சி மூலமாக போட்டியிட வைப்பதற்கு இருக்கின்றேன். இம்முறை நான் தெரிவு செய்யப்பட்டால் என்னுடைய முழு நோக்கம் என்னவென்றால், இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு அங்கவீனமாயிருக்கின்ற போராளிகள் மக்களுக்கு வாழ்வாதார உதவிகள் செய்து கொடுக்க வேண்டும். அதைவிட கணவர் மேனை இழந்த பெண்கள், விதவைகள் பல பேர் வன்னியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு சுயதொழில் வாய்ப்புகள் செய்து கொடுக்க வேண்டும். அதைவிட பல தேவைகள் இங்கு இருக்கின்றது. இந்த வன்னி மாவட்டத்துக்கு ஒரு பல்கலைக்கழகம் வேணும். அதனை போன முறை பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுது இதற்கான காணியை ஒதுக்கி இந்த கட்டிடங்கள் கட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனை நான் கதைத்து வன்னிக்கான தனியொரு பல்கலைக்கழகத்தை ஏற்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கின்றேன். அதைவிட மக்களுக்கு அன்றாட தேவைகள் பல இருக்கின்றது. இவற்றையெல்லாம் நான் செய்வேன். நான் செய்தும் காட்டியிருக்கின்றேன். அது மக்களுக்கு தெரியும். பொய் வாக்குறுதிகளை கொடுத்து நான் வாக்கு கேட்கவில்லை. நான் செய்ததை சொல்லி மக்களிடம் வாக்குகளை கேட்கிறேன் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இராணுவம் அதிகரித்து காணப்படுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். காரணம், யுத்தம் முடிந்ததற்கு பின்பு, விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்டதற்கு பின்பு இந்த இராணுவ முகாம்கள் இந்த வடகிழக்கிலே தேவையில்லை. மக்களுடைய காணிகளை ஆக்கிரமித்து இந்த இராணுவ முகாம்கள் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால் அவர்கள் எல்லோரும் இல்லை, மாவட்டத்துக்கு ஒரு இராணுவ முகாம் என்ற போர்வையிலே மற்ற இராணுவங்கள் எல்லாரும் வெளியேறுவதை தான் நான் விரும்புகிறேன். ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்பதை கூறிக்கொள்ள முடியாது. காரணம், இப்பொழுது யுத்தம் இல்லை. ஆகையினால் போலீசார் தான் இந்த மக்களின் கடமைகளை செய்கின்றார்கள். இராணுவத்தினர் முகாம்களில் முடங்கி இருக்கின்றார்கள். மாவட்டத்துக்கு ஒரு இராணுவ முகாம் காணும் என்பதை நான் கூறுகிறேன். மக்களுக்கு பாதுகாப்புன்றது இப்பொழுது போலீசார் தான் இந்த ரூட்டிங் வேலைகளை செய்கிறார்கள். மக்களுக்கு பாதுகாப்பு என்று இப்பொழுது விடுதலை புலிகள் வேறு இயக்கங்கள் இல்லை. ஆகையினால் இராணுவம் இப்படி பல்தொகையில் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது, மக்களுடைய காணிகளை பிடித்து கொண்டு வைத்து கொண்டு அவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தேவையில்லை என்றால் எனது முக்கிய நோக்கம். காரணம், இது மக்களுடைய காணிகள். அதுகள் கஷ்டப்பட்டு தொழில் செய்கின்ற காணிகளை தாங்கள் எடுத்து தோட்டங்கள் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் வேண்டுமென்றால் அரச காணிகள் காடுகளாக இருக்கின்றது, அந்த காணியில் அவர்கள் இருக்கலாம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். 90% விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 10% பூந்தோட்ட முகாமில் இருக்கிறார்கள். ஆனால் விடுதலை புலிகளுக்கு உதவி செய்த பலர் சிறையில் நின்று வாடுகிறார்கள் வருடக்கணக்கிலே. அவர்களுக்கான விடுதலை துரிதப்படுத்த வேண்டி இருக்கின்றது. கடந்த காலத்திலே நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது எவரும் பயத்தின் காரணமாக சிறைக்கு செல்லவில்லை. நான் சென்று கைதிகளை பார்த்து அவர்களோடு உரையாடிக்கிறேன். எல்லா சிறைச்சாலையும் சென்று நான். அதைவிட இன்னொன்று கூற வேண்டும், இந்த யுத்தம் முடிந்து 6 வருடங்களாக இந்த காணா போனவர்களை நான் கட்சிகளை கூற விரும்பவில்லை. அந்த மக்களை கூப்பிட்டு போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான விடையை கொடுக்கிறார்கள் இல்லை. நான் பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டால் அரசாங்கத்துடன் பேசி இவர்கள் இருக்கிறார்கள் இல்லையாண்ட ஒரு மாதத்துக்குள் தீர்வு கண்டு அவர்களுக்கான நஷ்டஈடை அல்ல மரண சாட்சி சர்டிஃபிகேட்டிலே கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை நான் செய்வேன் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். முற்றும் முழுதாக பாதிக்கப்பட்டவர்கள் 90% தமிழ் மக்கள். முஸ்லீம் மக்கள் பாதிக்கப்படவில்லை என்று கூறவில்லை.
ஆனால் வந்த வீட்டு திட்டம், இந்தியன் வீட்டு திட்டம் இங்கிருந்த ஒரு அமைச்சரினால் சூறையாடப்பட்டு முஸ்லீம் மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதிலே நான் தலை போடாத காரணம், கடந்த காலத்திலே நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கவில்லை. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர் வன்னியில் இருந்தவர்கள், யாழ்ப்பாணத்தில் பலர் இருந்தனர். இவர்கள் இந்த வேலையை பார்த்திருக்கணும், ஆனால் அவர்கள் பார்க்கவில்லை. அது மக்கள் அவர்களை தெரிவு செய்திருந்தவர்கள், அவர்கள் மக்களுக்காக அவர்கள் குரல் கொடுத்திருக்க வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இராணுவ முகாம்கள் அமைக்கப்படுகின்ற நேரம் அதிலே ஒரு பௌத்த கோயில் வருவது வழக்கம். அவர்கள் கும்பிடுவதற்காக போடுகிறார்கள். அதனை எவரும் ஒன்றும் செய்ய முடியாத காரணம் இருக்கின்றது. முகாம்கள் அகற்றப்படுகின்ற பொழுது அந்த கோயில்களும் அகற்றப்படலாம் என்பதை நான் கூறிக்கொள்ள. இந்த யுத்தத்தினால் பலர் விதவையாகி இருக்கிறார்கள். ஆகையினால் பெண் தலைமைத்துவத்தைச் சேர்ந்த குடும்பங்கள் அதிகமாக இருக்கின்றது. இதற்கான பல தேவைகள் இருக்கின்றது. எங்களுடைய மக்கள்லாம் அதனை யோசிக்கணும். இவர்களுக்கு யார் உதவி செய்வார்கள், அவர்களுக்கு வாக்களிக்கணும் என்று. நாங்கள் தேசியத்துக்கு எதிரானவர்கள் இல்லை. ஆகையினால் மக்கள் தேசியத்தையும் சேர்ந்து மக்களுக்கு சேவை செய்கிறவர்களையும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வருடக்கணக்கிலே பாராளுமன்ற உறுப்பினராக அறிக்கை விடுகிறவர்களை விட்டு நல்லவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். புலிகள் இருந்த காலத்திலே இப்படியான நிகழ்வுகள் நடைபெறவில்லை. இப்பொழுது விடுதலை புலிகள் இல்லாத போனதற்கு பின்பு இந்த மக்களை கொண்டு இப்படியான ஒரு நிகழ்விலே, அதாவது பாலியல் துஷ்பிரயோகங்கள், இந்த தூளுக்கு அடிமையாக்கின்ற நிகழ்வுகள் வடகிழக்கிலே அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதனை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை எல்லோருமாக சேர்ந்து செய்ய வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய இனம், எங்களுடைய மக்கள் இதனால் பல இன்னல்களை அனுபவிக்கிறார் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக அந்தந்த இடங்களிலே மக்கள் கொண்டு மீள்குடியேற்ற வேண்டதை வெறும் மறக்க முடியாது. ஏனென்றால் யுத்தத்திலே 33 வருட கால யுத்தத்திலே மக்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இராணுவம் அந்த முகாம்களை மக்களுடைய காணிகளை வைத்துக் கொண்டிருக்கின்றது. இதனை கடந்த காலங்களில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த அரசாங்கத்துடன் கருத்து செய்ய முடியாமல் இருந்தார்கள். நிச்சயமாக நான் வந்தால் இதனை என்னால் ஆன்ற அளவு செய்வேன் என்பதை, ஏற்ற அளவு செய்வேன் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இணைய வேண்டிய தேவையில்லை. அரசாங்கத்துடன் பேரம் பேசி எங்களுடைய மக்களுக்கு இந்த பிரச்சனை தீர்க்கலாம்னு நினைக்கிறேன். கட்சியோடு இருந்து செய்யலாம்னு முடிவெடுத்து இந்த மயானங்களை வைத்திருந்தால் மக்கள் அதனை பார்த்து இந்த போராட்டங்கள் மீண்டும் பெறும் என்பதற்காக இந்த இராணுவத்தினை அடைத்ததை நான் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம், இது ஒரு மயானம், இறந்தவர்களை மதிக்கின்ற இடம். அதனை உடைத்து அதற்கு மேல் கட்டிடம் கட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றாலும் அதனை செய்துவிட்டார்கள். அந்த காலத்தில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதனை பார்த்து கொண்டிருந்ததையும் காணக்கூடியதாக இருக்கிறேன் என்பதை கூறிக்கொள்கிறேன். அவர்களுக்கு இதனை தட்டி கேட்பதற்கு இயலாமலும் இருந்ததை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தேர்தலில் வெல்வதற்காக விடுதலை புலிகளை போராளிகளை பற்றி கதைத்து கொண்டு தாங்கள் தேர்தலில் வெல்வதற்காக கேட்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே போராளிகள் வந்து தங்கள் மாவட்டத்துக்கு இதுவரை நியமிக்கும்படி கேட்ட பொழுது அவர்கள் உங்களுக்கு புனர்வாழ்வு காணா என்பதை கட்சி தலைவர் ஒதுக்கிவிட்டார். என்னவென்றால் இவர்கள் போராடிய மண்ணால் தான் எங்களுடைய மக்கள் இப்பொழுது நிமிர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஊனமற்று இருக்கிறார்கள். எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த கட்சியிலே ஒரு இடத்தை, ஆசனத்தை ஒரு மாவட்டத்தில் வழங்கியிருக்கலாம். மக்கள் தீர்மானித்திருக்கலாம். மாகாண சபை வந்தது அவர்களுடைய போராட்டத்தினால். ஆனால் இந்த மாகாண சபையில் இருக்கிறவர்கள் போராடியவர்கள் இல்லை, சுகபோக வாழ்க்கை அனுபவித்திருக்கிறவர்கள் வேறு மக்கள் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.